மோதி ஒத்தையில அப்ப மேனாட விட்டு கிண்ணாடு கருப்பை பெட்டி இறங்கும் போது என் கருப்பை பெட்டிக்குள்ள படுத்துறங்கும் காலம் நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் உட்கார எனக்கு வழி தெரியல என்று புலம்பி வந்த கருப்பை பெட்டி அழகு மலக்காடு கருத்தலக்காம்பட்டி உன் தங்கச்சி முத்தாலமனையும் இங்க இருக்க காளியம்மனையும் வடகாட்டனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு நான் கூப்பிடும் போது வந்தா போதும் என் ஜாமிய வணங்கி நீங்க நன்கொடை வழங்க ஆசிரமத்துக்கா அன்பலயத்துக்காக ரூபாய் 501 மகி கில்பா அன்பு உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம் வணக்கம். மங்களம்பட்டி தேவர் வரவை சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு 101. ஐயா வணக்கம். ஐயா சமுதாயம் சார்ந்து எல்லா பேரும் சொல்றீங்க, எதுவுமே வேணாம், எல்லா மக்களும் ஒண்ணுதான். நன்றி நன்றி. சொரிப்பாறை வட்டி செவலக்காலை சண்முகம் ஜெய் டிஜிட்டல் ஸ்டூடியோ ஜெயராம் SMR ஸ்டூடியோ சார்பாக அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 501. 2000 தரணும்னு சொன்னீங்க. சரி சரி போட்டாவா? என்ன மைக்க நகட்டுறிய? கிரிச்சு போடுற ஏடா கேவலப்பட்டவன் நீ என்ன மாத்தா விட்டு கிரிச்சு நன்றி. போய் 1000 ரூபாய் ATMல எடுத்துட்டு வா போ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அதை இறக்கி வைக்காத புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. மலைகள்
பஜனைக்கு போகும்போது சில ஆளுகள்லாம் பட்னியாத்தான் போவாங்க பாவம். அதில் ரொம்ப கஷ்டம். பழனிக்கு பஜனைக்கு போகிற ஆளுங்க இந்த குருநாதரை 100 தடவை தொடைய சுரண்டுவேன். குருநாதர் இந்த கருப்புச்சாமி பாட்டு எப்போ பாடுவீங்க? அவர் இந்த 2 பாட்டு தான். 2 பாட்டுன்னு மணி 1 மணிக்கு போயிடுவார். 1 மணிக்கு போயிட்டு இலையில உட்காரும் போது சட்னி சளிச்சு போயிடும், இட்லி காஞ்சி போயிடும். அப்படிலாம் இல்லாமல் விரதம் அப்படின்றது என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டில் விரதம் உண்டாங்க? 1 நேரம் 2 நேரம் இருக்கலாம். பொழுதன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு பாழாகி போகும். இந்த பூக்குழி இறங்குறதுக்கு முன்னோர் சொல்லியிருக்காரு. எதுக்கு பூக்குழி சொன்னா தெரியுமா? இந்த பூக்குழி இறங்கும் போது ரஞ்சித்து இந்த உள்ளங்காலில் சூடு வருமா, சுருன்னு இழுக்கும். இழுத்தவனையே இந்த நரம்பு ஊரா நல்லா செயல்பட்டு ரத்தம் சீராக ஓடும்ன்றதுக்காக இந்துக்கள் கலாச்சாரத்தில் இந்த பூக்குழின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. உண்மைதான்ப்பா. அதே மாதிரி இன்னைக்கு சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும், சாமி எப்படி வருது, நம்ம உடம்புக்குள்ள சாமி எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். நாங்க பரம்பரை போடாங்க. நாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் சாமி ஆட விடுவேன். இரு அடைச்சு விடவா? எதை அடைக்கணும்? பெட்டிக்கடை நினைச்சாங்க. இரு உங்க உடம்புல அப்படியே புல்லரிக்கும், இந்த முடி ஊற நட்டமா நிற்கும், ஒரு மாதிரியா வேர்வை வரும். அப்படி வந்துச்சுன்னா நீ ஆடிரு. அதை கட்டுப்படுத்தினேன்னா உண்மையிலேயே இதயத்தை பாதிக்கும். இன்னைக்கு சொல்றேன், சாமி ஆடும் போது வெக்கப்பட தேவையில்லை. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்கன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். அந்த வீட்டில் ஆடக்கூடிய சாமியாடு விபூதி அள்ளி கொடுத்தா அந்த கிராமமே நல்லா இருக்கும். அதனால தெய்வம் கண்டிப்பா இருக்கு. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்துல பூக்குழி இறங்கும் போது திகுன்னு எரியும், திகுன்னு எரியும். அதுல போய் வீரமா பக்தியோடு இறங்கினாங்க அந்த காலத்து ஆளுங்க. இப்ப முத நாள் சாயந்தரமே பூக்குழி வளர்த்துறேன், சாம்பலா பறக்குது. அதுல போயிட்டு நம்மால் மணித்துளி நீட் சங்கமம் குளித்துருவது என்ன ஆகுது? வர வர எல்லாமே இதாகி போச்சு. கோடிக்கணக்கில் நீங்க காஜ செலவு பண்ணி நாடகம் போட்டாலும் ஒரு கோட்டரில் கெடுத்து கூட ஆள் இருக்கேன். இல்லைண்ணே, பூஜாரிகிட்ட போய் வம்புழுக்கிறத பார்க்கணும். விபூதி வை அப்ப இருப்பா, ஏன் வைக்க மாட்டியா, எலுமிச்சம்பழம் கொடு, அவனும் கொடுக்குற அப்படின்னு பூஜாரி தட்ட லேசா தட்டினா பாஞ்சிடுறாங்க. நேரத்தில் ஒரு நாடகம் நின்று போச்சு. அது என்ன காரணம்னா, செய்தி வீடு கேட்டிருக்கேன், செய்தி வீடு குடும்பச்சான் கொடுக்க முடியாதுன்னு இருக்கேன். உனக்கு கொடுக்குற செய்தி வீடியை உடச்சி போட வேண்டான்னு உடச்சிருக்கேன். நாடகத்தினை படிட்டாங்க, அடிச்சு பாஞ்சு 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. நாடக முக்கியஸ்தர் ஊரா இப்போ ஊரில் வாய்தா கொடுத்துட்றாரு. செய்தி வீடிக்கு இந்த கூட்டத்திலே சண்டை எடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட இந்த கணேசி போல ஓடுறவன் லைட்டாக கேட்பேன், ப்ரோ ப்ரோ அவன் 2 ஓடுக்கிட்டே இருக்கு பாக்கெட்டு காலி. நீங்கள் எந்த ஊர்? துவரங்குறிச்சி. வெளியே உன்னை பொழக்கிறேன். கணேசி கோயிலுக்கு பொழந்துருவாங்க. அதே மாதிரி இவ்வளோ கூட்டத்தில் இருக்கீங்க, அவங்க வண்டி எங்கே நிற்கிதுன்னு யோசிச்சுக்கங்க. ஏன்னா அதுலேயும் பாயிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், திட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த என்ஃபீல்டுக்காரன் வேகமாக வந்து ஒரு ஆளாக விட்டுருக்கேன். நீ வந்து டிஹெச்பிடி முன்ட்டு அங்கே நிற்கிறா, டிஹெச்பிடி தெரியாமல் என்ஃபீல்டை ஏறி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் கருப்பனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நோட்டீஸை படிப்போம். எக்கோவை ஹலோ ஹலோ வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு, அந்த மலையாள சீமை முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை, செல்வம் செழிப்பாக இருந்த மலையாள சீமையில அங்கே பேரு சொல்ல மன்னனுக்கு ஒரு வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய வாரிசா குருடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு நான் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல
ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்கிறேன். இது மலையாள நாடு. இந்த 60 பிள்ளையும் அழைத்து சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பாயிருந்த மலையாள சீமை அங்க பத்தி எரியுதுடோ. அங்க பயிரெல்லாம் கருகுது. அங்க விலங்கெல்லாம் சாகுது. அங்க மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. மலையாளத்து அரசே மக்களை காப்பாத்த வழி இல்லாம கதறும் காலம். முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பாயிருந்த மலையாள சீமை இந்த பஞ்சவர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி மலையாள நாட்டுல மண்டு குறிவாத்தாலும் அங்கே வாய அடைச்சு புறம், அங்கே உடுக்க உடைச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கிராமத்துல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இந்த 60 புள்ளை இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி மலையாள நாட்டை விட்டு என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்கினா அங்க அனலா விழுது. அப்ப மக்கள் எல்லாம் இது பெண்ணா போய கருப்புடாய். அப்ப ஒரு வெண்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளம்புதுடா கருப்பின் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பின் பெட்டி வருதுடா அலமோதி ஒத்தையில. அப்ப மேனாட விட்டு கிண்ணாடு கருப்பின் பெட்டி இறங்கும் போது என் கருப்பின் பெட்டிக்குள்ள படுத்துறங்கும் காலம். நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உட்கார எனக்கு வழி தெரியல என்று புலம்பி வந்த கருப்பின் பெட்டி அழகு மலக்காடு அருவி மலச்சோங்க என் பாட்டை சொன்ன வாக்கு மாறாது. 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். கருப்பின் பெட்டி மலக்காட்டு தண்ணியை விட்டுட்டா திரும்புகிறா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18 படிகருப்பை வணங்கி என் கருத்தலக்காம் பட்டிக்கு கொஞ்ச நேரம் வீரத்தை இந்த நாட்டு மக்கள் அறியணும். கொஞ்ச நேரம் அழகுமலை வனக்காடு சத்தம் கேக்குதுடா. புறப்பட்டாண்ட வெள்ள குதிரை அறிய கருப்பே கருத்தலக்காம் பட்டி. உன் தங்கச்சி முத்தாலமனையும் இங்க இருக்க காளியம்மனையும் வடகாட்டனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. நான் கூப்பிடும் போது வந்தா போதும். என் ஜாமிய வணங்கி நான் கலைப்பணிய துவங்குகிறேன். ஒரு ஆளும் போறையாது அதற்காத்து விசாது. நீ அள்ளி கொடுத்த சாம்ப நீ எரிஞ்ச ஈட்டி நிக்காத கருப்பு. கொஞ்ச நேரம் கூட காளி முடிய என்ன கருத்திலும் புனர்குடியே திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் சிறங்காட்டுப்பட்டி கோசுகுறிச்சி ஊராட்சிக்கு பாத்தியப்பட்ட கருத்தலக்காம்பட்டி காப்புதூர் ஸ்ரீ வடகாட்டான் ஸ்ரீ முத்துமாரம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா முன்னிட்டு புராத்தனை நாடகம் நடத்தக்கூடிய
குடும்பத்தார்கள் புதூர் தெய்வ திருவாளர் ஆலம்பட்டியார் என்கின்ற அழகர் நல்லம்மாள் இவர்களின் மகன் சின்னையா NVR முன்னாள் குட்ட வண்டி டிரைவர் ராஜாமணி பிள்ளைகள் எஸ் கல்யாணி PSc MSc நர்சிங் மருமகன் பி சரவணன் தமிழ்நாடு காவல்துறை பேத்தி எஸ் தமிழிசை நாச்சியார் சி கோயிலா MBBS மயக்காவையில் சி ராமச்சந்திரன் டிப்பாம் அவர்கள் குடும்பத்தை நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த கலைஞரகத்தை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வாகும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிவிச வேந்தன் நடிவிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அலங்கப்பட்டியை சேர்ந்த SP செல்வம் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினி இனிமையான கோகிலவாணி குஞ்சுமொழி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணிய பகுத்தோறும் இந்த மேடையில் எத்தனையோ வள்ளியை பார்த்துருப்பீங்க. ஆனா வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள், பொம்பளை. அப்ப நீங்க நினைக்கலாம் நாடக உலகத்திலே இந்த அம்மாவுக்கு மாதிரி யாருக்குமே அமையாது தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த இங்க டாக்டர் படிச்சவங்க எல்லாம் நாடகம் வச்சிருக்காங்க. இந்த அம்மா சாதாரண MA. ஏன்னா வள்ளி அம்மா எவ்விய நம்ம நாடகத்துல யாருமே அப்படி படிச்சது இல்லையேனே. அவங்க அப்பா அத்தா இன்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு கப்ளிங் மண்டையன். நாடக உலகத்துல 100க்கு 90 பேருக்கு தான் மண்டையில மசர் இருக்கு, 10 பேருக்கு மட்டும் மசரே கிடையாது. ஏன் வெந்தூர் இந்த வையாவுரி உள்ள ஒரே 4 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் மண்டையில. நான் இவன் மண்டைன்னு நினைக்கிறேன், அது டோப் மண்டை. சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். மண்டையில் மசூர் இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த SP செந்தில் குமரன் அவர்கள் நாராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு தம்பி வருஷத்துக்கு 50 நாடம் போடுவாங்க. நீ அடுத்த நாடத்துக்கு வரணும்னா இதெல்லாம் கைதட்டணும். அப்படி நீ பாடி கைதட்டலைன்னா நீ என்ன பண்ற, சிம்படுங்காம ப்ரோ இந்த பெட்டியை அவரை தூக்கி விடுவார். சுடுமாடா கூட்டிட்டு துவரம் குறிச்சி போனீங்கன்னா வேலுச்சாமி டீ கடைன்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட இறக்கி வச்சுவிட்டு உளுந்த வடை போடும். இப்படி உளுந்த வடை கையில் தட்டும் போது சிரமமா இருக்கும். கம்பு கூட்ட தட்டு மசுறு வடைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் களி தின்னு நான் வந்து ஜெயிலில் வாங்க மயிர் மாதிரி இருக்கும் முகரை. கைதட்டு வாங்கிடுவில அண்ணன் பேரை காப்பாற்றணும்டா என் சிங்கம் என்ன பண்ண காத்திருக்காங்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியம் பெண் பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராஜாவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள்
போய் பொழைச்சுக்கிறல. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமதுவா, கோடையடி குமரன், எம்கேஆர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் அன்பு தம்பிகள், பட்டி உள்ள பிகேஎம் பிரதர்ஸ் சார்பாக பரிசளித்த அன்பு தம்பிகளுக்கு நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமதுவா தம்பி, நான் 50 100 வாங்காத, 500 1000. எஸ்சி ஸ்ரீராம், எஸ்பி சரவணன், கம்பளியம்பட்டியை சேர்ந்த அன்பு உறவு சார்பாக 101 நன்றி வணக்கம். சக்கரவர்த்தி மிருகமதுவா, கோடையடி குமரன், எங்கள் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே சந்திரா? அருமையான அடி. உண்மையிலேயே கடைசி அடி மட்டும் நங்கு நங்கு அடிச்சு ஏன் காலையில் வாரச்சிட்டு கட்டணும்னா வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். உண்மையிலேயே செல்லியம்பட்டி இந்த தம்பி, ஆல்ரவுண்டு வாதிக்கக்கூடிய தம்பி செல்லியம்பட்டி. இவங்க அப்பா அழகர் சாமி. அழகர் சாமி ஆல்ரவுண்டுனா அதிக நாடக அமைப்பு இவங்க தான். இவங்க அப்பா ஒரு திறமையானவர். ஆனால் இப்பொழுது தந்தை நம்மிடம் இல்லை. ஆனால் நல்லா படிக்க வச்சாரு ரஞ்சித்தை. அவன் படித்த படிப்புக்கு வேற வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய எண்ணம், ஆசை என்றால் நம்ம அப்பா விட்டு சென்ற நாடக தொழிலை பேரு வாங்க வேண்டும் என்று. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த வருஷம் ரஞ்சித் ஆல்ரவுண்டை மட்டும் மறக்காம கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு பேரும் புகழ் வாங்கக்கூடிய என் அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
நீ பெரிய உன்னிகிருஷ்ணே பாடி புழக்க போற. சிறந்த முறையிலே சீன் தலைமையினருக்கும் பாசத்துக்குரிய அன்பு உள்ள அலங்கப்பட்டியை சேர்ந்த மணிமுத்து அவர்கள் சீன் தலை பாட போறியா? அந்த வா. ஏன்டா இந்த மாதிரி ஆளுல போட்டு உயிரும்? தெருவாய் கூட்டுவது பொது நடத்துண்டு தெரிந்து கொள்ள பழமொழி மனதில் கொள்ளுவார் கபீனா படிச்ச இது அப்ப உள்ள பாட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடியல்ல? ஆமா. அப்ப அந்த பாட்டு பத்துமா? அலுமாட்டோலு மாயாரே இவர் ஊர்ல பாட சொன்ன ஆளு கொஞ்சம் உள்ள வாவேன். ஏன் நீ ஏன் சொல்ற? மணிமுத்து யாருன்னு உலகம் பூரா தெரியும். ஒரு திறமையான தாள கலைஞனா ஓம் பேரை நீயே கடத்துக்கு ரக்கிற முண்டை பாடுறேன். பெரிய சூப்பர் சிங்கர் நக்கிட்டு இருந்தவங்க. எக்கோ இங்க சாமி அழைக்க போறேன்.